உண்மையான கூட்டணி அமைச்சது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி தான். ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அறிவாலயத்துக்கு மரியாதையாக வரவழைத்து ஒரு அன்போடும் பாசத்தோடும் கொள்கையோடும் அமைக்கப்பட்ட கூட்டணி. ஆனால் அதிமுகவில் இன்னைக்கு அவர்கள் தலைமையில் ஏற்பட்டிருக்க கூட்டணி ஒரு மானங்கட்ட கூட்டணிங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா, அந்த அதிமுகவை பற்றி விமர்சனம் பண்ணி புஸ்தகம் போட்டவர் டாக்டர் ராமதாஸ். அந்த அதிமுக ஆட்சியை ஒழித்தே தீருவேன்னு சொல்லி கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தது அவருடைய மகனான மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ். ஆனால் அதிமுகவின் கதைன்னு சொல்லி ஜெயலலிதாவை பற்றி மிகப்பெரிய அவங்க செஞ்ச ஊழல்களை எல்லாம் பட்டியல் போட்டு புஸ்தகம் போட்ட டாக்டர் ராமதாஸ் அவங்களோட இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காருன்னா, இது மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அடிமைத்தனமான ஒரு கூட்டணி வேறு எதுவும் இல்லை. அதை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பற்றிய விமர்சனங்களும் பத்திரிகைகளிலும் சமூக வலைதளங்களிலும் வந்திருக்கு. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை மக்கள் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்வார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. மதச்சார்பற்ற ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி உருவாகணும் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஜெயக்குமார் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எக்ஸ்பிரஸ் வேகத்தில் எங்கள் அதிமுக கூட்டணி போகுது, திமுக கூட்டணி ரொம்ப மெதுவாக போயிட்டு இருக்குன்னாரு. செலந்தி கூடு கட்டுறது ரொம்ப சீக்கிரம் கட்டிடும், பட்டுப்புழு மெதுவாக தான் கட்டும். ஆனால் செலந்தி கூடு ஒற்றை அடித்து குப்பையில் போட்டுருவாங்க. அதே மாதிரி சீக்கிரம் வளர்றது கத்தாழை, ஆனால் மெதுவாக வளர்றது தென்னை மரம். கத்தாழை யாருக்கும் பயன்படாது. அதனால் அதிமுக கூட்டணி கத்தாழை மாதிரி செலந்தி கூடு மாதிரி வேகமாக கட்டப்பட்டிருக்கு. ஒட்டடை மாதிரி எப்படி குப்பையில் தள்ளுவாங்களோ, கத்தாழை எப்படி வெட்டி ஓரத்தில் போடுவாங்களோ, ஆனால் தென்னை மரத்தை காலங்காலமாக தெய்வம் மாதிரி வச்சு பூஜிப்பாங்க. அதனால் எக்ஸ்பிரஸ் மாதிரி அதிமுக கூட்டணி செலந்தி வேலை மாதிரி அது ஒட்டடையாக மாறிடும். ஆனால் மெதுவாக கட்டப்பட்ட இயற்கையான வலுவான கூட்டணியாக இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி. அது தென்னை மரம் மாதிரி காலங்காலத்துக்கு மக்களுக்கு பயன்படும். 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல். அதில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய மகத்தான வெற்றி பெறும். அதில் டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு, 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் அதிமுக கொடுத்துருக்கோன்ட்டு. 10 அம்ச கோரிக்கையை யார்கிட்ட போய் கொடுக்கறது? இது எப்படி இருக்குன்னா, 10 பேங்க் லாக்கர் சாவியை 5 பிரித்து 2 கொள்ளைக்காரங்கள்ட்ட கொடுத்து இதை பத்திரமா வச்சிருங்க ஏன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அதனால 10 அம்ச கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமிட்டையும் பன்னீர்செல்வத்திட்டையும் கொடுத்துருக்கிறது 10 பேங்க் லாக்கர் சாவியை 2 திருடங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி தான். இது மாதிரி ஒரு ஏமாற்றுத்தனமான செயல் டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. காரணம், அவரை நம்பி இருக்கக்கூடிய அவருடைய சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு. அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு பாகுபலி வசனம்லாம் பேசினவர், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு வசனம் எழுதின அன்புமணி இன்னைக்கு மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சுன்ட்டு அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? இது 3க்கும் காரணம் பணம் தான். மாற்றம் முன்னேற்றம் இஸ் ஈக்குவல் டு பணம் அன்புமணி அப்படின்னு தான் இன்னைக்கு வந்திருக்கு. இதை மக்கள் மானமுள்ள தமிழரை இப்போ அவர் மாறிட்டார். அதனால தான் அவர் திமுக கூட்டணிக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் மக்கள் நல கூட்டணியில் திமுக எதிர்த்திருக்கும் போது அவருடைய நிலைமை வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ மானமுள்ள தமிழராக மாறினதுனால அவர் திமுகவுக்கு வந்திருக்கார். அதான் உண்மை. கருப்பு துண்டு சில நேரத்தில் வெயில் நேரத்தில் கொஞ்சம் மங்களாக தெரியும். ஆனால் இன்றைக்கி சூரியன் மீது அந்த கருப்பு துண்டு பட்டோன்னா நல்லா கருப்பாக தெரியுது. அதனால் மானமுள்ள தமிழராக வைகோ மாறினதுனால திமுகவுக்கு வந்திருக்காரு. அதான் உண்மை. அதிமுக பாஜக கூட்டணி இதுவரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கழகங்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னாரு.
அதே மாதிரி நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தாமரை மலரும் மறந்தே தீரும்னாங்க. ஆனால் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி நடக்கும்ட்டு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார். ஆனால் இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போய் 5 சீட்டு வாங்கியிருக்கார். தமிழ்நாட்டில் முனியாண்டி விலாஸுக்கு இருக்கிற பிரான்ச்சு கூட பிஜேபி கிடையாது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி 5 சீட்டு கொடுத்துருக்காருன்னா இதை விட ஒரு தேசிய கட்சிக்கு வேறு கேவலம் வேறு எதுவும் இல்லை. அவர்கள் பணத்தை நம்பி இந்த அரசியலில் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த நாடார் அவர்களே பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்த போது பணமே இல்லாமல் வெற்றி பெற்றவர் டாக்டர் கலைஞர் 1957 நடந்த தேர்தலில். அந்த மாதிரி ஒரு மாறுதல் என்பது இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை, மக்களுடைய மாற்றத்தை இந்த தேர்தலில் எதிர்பார்க்கலாம். அவர்களுடைய பணநாயக அரசியல் இந்த ஜனநாயகத்தின் முன்னால் தோற்று போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.